ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவனுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அது மழையை பற்றி சொல்றாரு, நிலத்தை பற்றி சொல்றாரு, நிலத்துல விதைக்கக்கூடிய விதையை பற்றி சொல்றாரு. அது விவசாயிக்கு என்ன விதையை விதைக்கிறானோ அதற்கேற்ற நல்ல பலனை கொடுக்கிற பொழுது அந்த நிலம் ஆசீர்வதிக்கப்படுது. ஆனால் அவன் நல்ல உரத்தை போட்டு விதையை நட்டு உரத்தை போட்டு தண்ணி பாய்ச்சி பாதுகாத்து எல்லாம் செஞ்சும் அது பலன் வரலைங்கிறப்ப கடைசியில் அந்த வெள்ளாமையெல்லாம் அப்படியே தீய வச்சு எரிச்சிடுறாங்க. இன்னைக்கு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமை, அதாவது இங்கே முதல் 2 வசனத்தில் பார்க்குறோம், பிரகாசிப்பிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று இனி வரக்கூடிய அந்த பலனையும் நன்மைகளையும் இந்த பூமியிலே நாம் தெரிந்து அறிந்து ருசி பார்த்துட்டு கர்த்தர் வேண்டாம், சபையும் வேண்டாம், ஒன்றும் வேண்டான்ட்டு அவங்க உலக பிரகாரமாக போகிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் பலன் இல்லாமல் போய் விடுகிறது. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். ஒரு சில விதை வழியருகே விழுந்தது, ஆகாயத்து பறவைகள் வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. ஒரு சில விதை கற்பாறை நிலத்தில் விழுந்தது. வசனத்தின் நிமித்தம் ஒவ்வொருத்தரும் துன்பம் உண்டான உடனே அந்த கற்பாறை நிலத்தில் வேறுவிட முடியாமல் கருகி போய் விடுகிறது. முள்ளுள்ள இடத்துல விழுந்த விதையானது முள்ளும் வளருது, கடைசியில் பலன் கொடாதபடி நெருக்கி போடுகிறது. இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தும் மயக்கமும் மனதை ஆட்கொள்ளுகிறப்ப அது அவங்களும் பலன் கொடாமல் போயிடுறாங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது உண்மையும் நன்மையுமான அந்த இருதயத்திலே காத்து கொண்டு பொறுமையாக இருந்து அது பலன் கொடுக்கிறது.